மெயினாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். எந்த அளவுக்கு நீங்கள் கடலில் குளிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நதியில் குளிக்கிறீங்களோ, நான் சொன்ன எந்த கெட்ட பலனும் பெருசாகாமல் நம்ம காத்துக்கொள்ளலாம். அதாவது கடலில் குளிக்கிறதும் நதியில் குளிக்கிறதும் இந்த பராபவ ஆண்டு யாருக்கு ரொம்ப அதிகம் வேண்டும்னா, நல்லதுக்காக, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து சிம்மராசி நண்பர்கள் பண்ணியே தீரணும். காவேரி நதி ஸ்நானம் உச்சிதமான பலன்களை கொடுக்கும். அமோகமான பலன். விசேஷம்னா அப்படி ஒரு விசேஷமான பலன். எவ்வளவோ பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, எதுக்கு டெய்லி குளிக்கிறோம்? இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் பியூரிஃபிகேஷன். புரியுதா? அந்த பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறது எப்படி? மனசளவில் மட்டும் கிடையாது. உடம்பால் மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் அப்படின்னு சொல்லுவோம். உடம்பாலையும் சரி, மனசாலையும் சரி, எந்த விதத்துலையும் நமக்கே தெரியாமல் ஏதாவது கர்மாக்கள் இருந்தால் கூட நிவர்த்தி ஆகும்னா நம்ம கடல் நீர் ஆடுவதுன்னு ஒன்று. சரி, எதாவது நல்லது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா, இரவு நேரத்தில் செய்யக்கூடிய வேலைகள், ஆஃப்டர் 6 o'clock செய்யக்கூடிய எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பட்டையை கலப்போம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்ல ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் சிம்மத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. உயில் பணம் வரும். சொத்துக்கள் வந்து யாரா இறந்துருப்பாங்க, அங்கே போயிட்டு வருவீங்க, அவங்க வந்து உங்களுக்கு எழுதி வச்சிருவாங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத லாட்ரி, எதிர்பாராத விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்.